ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீட்டில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்லாம் நிறைய வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இது எப்படிலாம் நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியா, முதல்ல இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்பு ஒரு 2 கப்பு எடுத்துருக்கேன். முதல் கப்பில் மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பிட்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு லேசாக ஒரு சின்ன கீரல், ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம். சின்னதாக கொடுத்தா போதும், ரொம்ப தூரத்துக்கு கட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணாத இன்னொரு ஐஸ்கிரீம் கப்பை எடுத்துக்கலாம். அதில் நம்ம தேவையான பொருட்களை போட்டு வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே அப்படியே மூடிக்கலாம். சூப்பராக மூடியோட கூடிய ஒரு ஆர்கனைசர் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உயரமாக இருக்கிற பொருட்கள்லாம் போட்டு மூடி வைக்கிறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பென்சில், கிரையான்ஸ், ஸ்கெட்ச் பென் இதெல்லாம் போட்டு மூடி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், தூசி படியாமல் இருக்கும். நமக்கு உபயோகப்படுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கப்பை வேஸ்ட்டாக போட்டு வைக்காமல் இந்த மாதிரி பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பெயிண்ட் ஒர்க்கில் பண்ணும்போது அதாவது இந்த ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கப்பை தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அழுக்காயிட்டுன்னு தூக்கி போட்டு அடுத்தது எடுத்துப்பேன். ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி டப்பாவை நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 கப் ஒரே சைஸில் எடுத்திருக்கேன். இப்போ இதோடைய அடிப்பக்கம் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம். அதே மாதிரி 3 கப்லேயும் அடிப்பக்கம் ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 3 கப்புலையுமே நடுவில் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். இது கூடவே நான் ஒரு கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக, கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இது இப்போ 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு வெயிட்டான ஒரு மரத்தாலான இந்த மாதிரி ஒன்று தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெயிட்டாக இருக்கிற எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு புஷ்ஷு, நம்ம சேர் கடையில், டேபிள் கடையிலலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புஷ் தான் எடுத்திருக்கேன். இதில் அடிப்பக்க கம் அப்ளை பண்ணி சென்டரில் எப்படி ஒட்டிக்கலாம். அடியில் வெயிட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் மரத்தால் இருக்கிற இந்த பொருளை யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வெயிட்டாக ஒன்று வச்சே ஆகணும். அடுத்தது இது மூங்கில் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இது அடியில் கம் அப்ளை பண்ணி அந்த புஷ்ஷில் இருக்கிற ஹோலில் அப்படியே இது இப்படி நிறுத்தி இது காய வச்சிடலாம். ஸோ மூங்கில் ஸ்டிக் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே வெயிட் தாங்கும். இப்போ அந்த ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு ஒரு கப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கிற கட்டப்பை ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு கப்பை மேலே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் ஒரு கட்டப்பை ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேலே 3ஆவதாக நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கிற அந்த ஸ்டிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே இருந்திருக்கிற கூரை நீங்கள் கட் பண்ணிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நான் அதுக்கு மேலே ஒரு அழகான ஒரு மணியை குத்தி வைக்கிறேன். பார்க்கறதுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவும் இடத்த அடைக்காமல் 3 இதை நம்ம ரோவாக வச்சுருக்கோம். பாருங்கள், சூப்பராக நம்ம ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதிகமாக இடத்தையும் அடைக்காது. ஸோ ஒரே கப் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம 3 கப் வச்சுருக்கோம். சூப்பரான ஆர்கனைசர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஐஸ்கிரீம் கப்பில் வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு இன்விடேஷன் கார்டு தான் எடுத்திருக்கேன். அது சென்டரில் இந்த மாதிரி ஒரு விநாயகர் படம் போட்டிருக்கு. அது அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு ஐஸ்கிரீம் கப் மூடியில் கம் அப்ளை பண்ணி நான் அப்படியே ஒட்டிக்கிறேன். சரியாக இதுக்குள்ளே பொருந்துற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒட்டிக்கலாம். உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கையில் எந்த படம் பிடிக்குதோ அதை கட் பண்ணிக்கோங்க. இது சுற்றிலும் இன்னும் கொஞ்சம் அழகாக நான் சிகப்பு கலரில் மணி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி கயிறு இல்லை வேறு ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரிலாம் இந்த ஸ்டோன் செயின், பேர்ல் செயின் இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா எது வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எங்கே ஒட்டணும், பின்னாடி கம் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லை டபுள் சைட் டேப் கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம்.
தேவையான இடத்துல ஒட்டிக்கிட்டால் பார்க்கறதுக்கு ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி அழகாக இருக்கும். நான் இப்போ வந்து இதை ஒரு இடத்துல ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து இப்போ செவத்தில் ஒட்டியிருக்கேன். நம்ம வந்து பூஜை ரூமில், ஹாலில், வாசப்படியில் எங்கே வேணாலும் வந்து ஒட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்தமாதிரி நம்ம நிறையா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் கப் மீமுள்ள நம்மக்கிட்ட நிறையவே இருக்கும். நம்ம நிறையவே இதை வந்து ரெடி பண்ணி தேவையான இடத்துல ஒட்டிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்போட ஓரத்தில் 2 சைடும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நிறையா கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக. அப்போ தான் நமக்கு வந்து விலகி போகாமல் ஓரளவு குறுகலாக இருக்கும். பாருங்கள், நான் இந்தமாரி ரொம்ப கம்மியாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, நான் வந்து இது ஒரு டிஷ்யூ ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ்யூ ஹோல்டர், செய்யறதுக்கும் ஈஸி, நமக்கு வந்து பெரிய டப்பாவை யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. பாருங்கள், இது சும்மா டெக்கரேஷனுக்காக முன்னாடி ஒரு இது ஒட்டியிருக்கேன். சிம்பிளாக நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஐஸ்கிரீம் பாக்ஸை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கிற சின்ன ஐஸ்கிரீம் கப்பு ஒரே அளவில் 3 எடுத்திருக்கேன். இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ஃபோன் பாக்ஸாக எடுத்திருக்கேன். ஃபோன் பாக்ஸ் எப்பவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்ட்டிஷன் கொடுக்கறதுக்கு 2 கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம பாக்ஸை வச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். ரேண்டமாக நம்ம வந்து ஒரு இதெல்லாம் ஒட்டக்கூடாது. இந்தமாரி பாக்ஸை வச்சு கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். வழக்கமாக நான் இதுக்கு வந்து கலர் பேப்பர் தான் கொடுப்பேன். நான் இந்த வாட்டி கலர் பேப்பர் கொடுக்காம பெயிண்ட் ஒர்க் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு அழகான பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுடைய செல்ஃபுக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முறை கொடுத்து காய வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை கொடுத்தா தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ஒரு முறையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் உள்பக்கம் ஒரு முறை கொடுத்துட்டு வெளிப்பக்கம் 2 முறை கொடுத்துக்குங்க. ஏன்னா வெளிப்பக்கம் தான் நமக்கு வெளியில் நல்லா தெரியும், உள்பக்கம் வந்து நமக்கு மறைஞ்சிரும். அதனால் வெளிப்பக்கம் வந்து 2 முறை கொடுத்துக்குங்க. அப்போ தான் பாக்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உள்பக்கம் வந்து ஒரு முறை கொடுத்தாலே போதுமானது. இப்போ நான் இதை கொடுத்து காய வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாக்ஸுக்கும் நான் வந்து ஏதோ ஒரு அழகான கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம பாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வெளிப்பக்கம் வந்து 2 தடவை கொடுத்துருக்கேன். உள்பக்கம் வந்து ஒரு முறை தான் கொடுத்துருக்கேன். நம்ம பாக்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது உள்பக்கம் நமக்கு வந்து மறைஞ்சிரும். பாக்ஸுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும், எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நமக்கு ஒரு கைப்பிடி வேணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த எண்ணெய் பாட்டில் உள்ளார இருக்கிற அந்த உள் மூடி தான் எடுத்துருக்கேன். அதை வந்து இப்படி சென்டரில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது பார்க்க ரொம்பவே ப்ளைனாக இருக்குங்கிறதுனால இதில் வந்து ஒரு ரோஸ் கலரில் பிளாஸ்டிக் பட்டர்ஃப்ளை வந்து ஒட்டிக்கிறேன். பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய ட்ராயர் ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபோன் பாக்ஸு, ஐஸ்கிரீம் பாக்ஸு எல்லாமே வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் பாக்ஸில் 3 ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் வைக்க முடிஞ்சுது. நீங்கள் பாக்ஸ் வந்து நீட்டாக எடுத்திங்கன்னா எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ட்ராயர் ஆர்கனைசர் ஐஸ்கிரீம் பாக்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் பாக்ஸில் வேஸ்ட்டாக ஆக்காமல் இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி உபயோகப்படுத்திக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு வசதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.